மாடு ஏற்றி போகிறாங்க. எங்கே போகுது? கேரளாக்கா? ஓ, கேரளா. ஜல்லிக்கட்டியா? ஜல்லிக்கட்டு காலியா அது? ஜல்லிக்கட்டு டைமு ஜல்லிக்கட்டு போடுவாங்க. மற்ற டைமில் சனிக்கு போட்டுருவாங்க. தொட்டியம், முசிறி, திருச்சி, சேலத்தில் நாமக்கல் வந்தால் தான் முசிறி வரும். சேலத்துலேருந்து வருதா? ஆமாம், இதான் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டு பஞ்சப்பூர். இதுதான் பஞ்சப்பூர். அந்த முசிறியிலேருந்து திருச்சி வர ரோட்டில் தான் சாட்டை திரும்ப. அப்படியா? அதான் சொல்லுவான், என் வீட்டிலேருந்து நான் இங்கே வரணுன்னா 3 பஸ் ஏறி வரணும் பஸ் ஸ்டாண்டுக்கு. முசிறியிலேருந்து வரணுன்னா 3 பஸ் ஏறி வரணும். பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்கும். நல்லா தாங்க. கருணாநிதி சிலை தாங்க இது. இவர் அண்ணா சிலை போயிடுச்சா? அண்ணா சிலைலாம் போயிடுச்சு. இங்கே பெரியார் சிலை அதுவும் போயிடுச்சு. அதுவும் போயிடுச்சா? ஆனால் காஞ்சிபுரத்துக்கு 2 பஸ்ஸு நிற்கிற பேர் எதிர்த்து காஞ்சிபுரத்துக்கு பஸ். இங்கே இந்த பஸ் ஸ்டாண்டுங்களா? 2 இடத்துல இருக்கும். காஞ்சிபுரம் பஞ்சப்பூர். நம்ம பின்னாடி தானே சாப்பிட்டு இருந்தோம். இங்கே ஹோட்டலில் என்ன இந்த வண்டி எப்படி வந்து? முன்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வாயின்னு அடிச்சுன்னு வந்துடுவான். திருநெல்வேலிருந்து வர பஸ் தான் அது பிஆர். அதெல்லாம் இல்லை, இது வேறையா? இது வந்து இது இப்போ திருவனந்தபுரம் போகிறது. எங்கேருந்து வருது? சென்னையிலேருந்து தான். ஓஹோ. நீ சொன்னல, நீ இங்கே ஏதோ இடத்துல இருக்கும்போது இது போதுங்க. ஆமாம், அதான் இது. இப்போ போகிற வண்டி எல்லாமே இதுக்கு தான் போகும். பார்க்குறேன் மயிரை பார்ப்பான். முன்னாடி என்ன நடக்குது, அடுத்தவனுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியல. நீ வாட்டுக்கு சொந்த எதுவும் சொல்லிவிடும். மணிகண்டம்மா ஒரு பேர். G2 மணிகண்டம். நெக்ஸ்ட் இது செல்வம் ஸ்டோருக்கு மறக்க முடியாத ஊர் மணிகண்டமா. அதுக்கு வந்து நம்ம பழைய மகேந்திரா வேன் இருக்கும் பாரு. ஆமாம், அதில் ஊருக்கு போயிட்டு போயிட்டு செம்ம மழை. இந்த இடத்துல ஃபுல்லாக வெள்ளத்தில்
வண்டியே போக முடியாது. அந்த அளவுக்கு ஆகி போச்சான். மணிகண்டபுரத்தில் வந்து படுத்துட்டு போனாங்க. நிறைய வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு. அப்போ எப்படி தான் வந்தீங்க அப்படின்னா, அதுலேருந்து திண்டுக்கல் ரோடுக்கு போய் வேறு ரோட்டில் வந்து வந்தோம். மறுநாள் அது தண்ணி போகாது, 2 நாள் ஆகும்ட்டாங்க. நாங்கள் ஒரு நைட்டு மட்டும் எங்கள் மணிகண்டபுரத்தில் எங்கேயோ படுத்து தூங்கிட்டு, இந்த ஸ்கூலில் போடுவாங்கள்ல இடம், அது மாதிரி இடத்துல எங்கேயோ படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் திருச்சியிலேருந்து திண்டுக்கல் உள்ள ஒரு பஸ் ரோடு போகுதுல, அது வழியாக போய் ஒரு கிராமத்துக்குள்ள பூந்து திருச்சி போய் வந்தாங்களாம். நாங்கள் கல்யாணம் புதுசில் 2007 தான் அந்த ஊருக்கு திருவிழா கூப்பிட்டு போனாங்க. இதே மாதிரி தான் 2 வேன் பிடிச்சின்னு வந்து அங்கே திண்டிவனம் தாண்டியே நின்று போச்சு ஃபால்ட் ஆகி. ஒரு வண்டியா? அப்புறம் எவனையே ரெடி பண்ணி வர ஆச்சு. 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ ஆச்சு. அப்புறமா ரெடி பண்ணுவோம். அந்த மகேந்திர பழைய வண்டி தான் இப்போ எங்கள் ஊரில் பின்ன இது ஓடும்பா. இப்போ இந்த ஆட்டோக்கு பதில் பட்டாசு கம்பெனிலாம் அதான் ஓடுது. நாளை கூட்டம் போகிறதுக்கு வர்றதுக்கு பேசியே தான் எடுக்கிறாங்க பட்டாசு கம்பெனியில் மெயினாக. ஸ்பேஸ் என்ஜின் தான் கேட்குறாங்க. அவர் 10 பேர் சுமோவில் அள்ளி போட்டுன்னு போகிறான்ல, அது சாதா சுமோல் தான் போகலாம் 10 பேர். அவன் பேசி என்ஜின் தான் கேட்பான். அது என்ன காரணம்? சர்வீஸ் செலவு மிச்சம் இல்லை. ஒரு வாட்டி ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அதோட ரிப்பேரே வராது. 407 இன்ஜின், இரும்பு போர், அதெல்லாம் அலுமினியம் போர், அந்த இரும்பு போர். தூத்துக்குடியில் ஒரு வண்டி இருக்குது 2009. அவன் 230 சொல்கிறான். ஆனால் 3 ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது. அதெல்லாம் பார்க்கவே மாட்டான். ஆந்திராக்காரன் தூக்கின்னு போய் அவன் ஊரில் டேக்ஸி கட்டி ஏபி மாற்றிக்கும். திருப்பதிக்கு மேலே கீழே அடிப்பாங்க. இன்னொரு வண்டி ஒன்று குத்தா இவன் தேவையில்லாமல் விற்றுட்டான். அது விற்றதுலேருந்து தான் அவன் நொடிச்சு போயிட்டான். அந்த இவர் குண்டா வருவார் அண்ணாச்சி தட்சிணாமூர்த்தி, அவன் பேர் சத்தியமூர்த்தி. நான் தானே விற்று குத்தேன் அந்த வண்டியை. அது விற்காமதா. அது 407 அந்த இன்ஜினே கிடைக்காது. ரொம்ப நாளாக சர்வீஸ் பண்ணா அதுலேயே சம்பாதிக்கலாம்டா அப்படின்னா அது லக்ஸரியாக கேட்குறாங்க. அது இன்னும் கரெக்ட் தான். அது வாடகைலாம் ஓட்ட மாட்டாங்க. ஒன்றா லோடு ஒன்றா அடிக்கலாம். இப்போ என்ன சொல்கிறானுங்க, நீ வச்சு சும்மா அது எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே, 10 பேர் போகிற மாதிரி நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு கேட்குறான். அவனே யாரு அதான் எர்டிகா அதை எடுத்துகிட்டு இருப்போம். எர்டிகா விற்றுட்டான். விற்றுட்டு ஈகோ டிசைர் ஒன்று வச்சுக்கிறேன். நான் தான் விற்று குத்தா ரொம்ப நாளாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் வந்து அப்புறம் ஆயிடுச்சு போகிறது. அது என்ன ரொம்ப நாளாக ஆகாமல் வந்து வாங்கின பார்ட்டி ஜிப்சி பண்ணாமல் இருந்ததா? இவன் பண்ணிட்டானே, பண்ணி பண்ணி தான் இருந்தது. ஒரு கொல்லி தான் குத்தான். ஓனர் அதிகமாக கண்டிப்பாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சீனிங்கே போகுது. ஓட்டை விடுப்பா, கொஞ்ச நேரம் விட்டுறா, 5 நிமிஷம் போயிட்டு போகிறோம். சார் நம்ம அந்த பெரால் மேலே அந்த ஓட்டலில் நிறுத்து. அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஒன்று வாங்கினா, அர்ஜென்ட் எங்கேயோ போயிட்டு வந்தான், பேசி வாங்கிட்டான். அது ஸ்பேஸ் என்ஜின் தான். ஆமாம். வேற ஆள். அவர் வாங்கிட்டு ஆந்திராக்காரன் தான் ஒருத்தன் வந்தான். யூடியூப்பில் பார்த்துட்டு வந்துட்டு அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு இன்னும் கம்மியாக கேட்டான். யாரும் கொடுக்க மாட்டேன்னு அமிச்சு. அப்புறம் அந்த சாத்தூர்காரன் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டான். அவனுங்கெல்லாம் அந்த ஹில்ஸ் பக்கம் இருக்கிறவங்களாம் வாங்கிட்டான். அவனுக்கு இந்த ஸ்பேஷியா வண்டி தான் படுக்கிறாங்க. செலவு கம்மி. அவனை ஒரு வாட்டி அந்த இன்ஜினை ரெடி பண்ணிட்டான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் இன்ஜின் கை வைக்கிற வேலையே கிடையாது. அது 1 லட்சம் 2 லட்சம் ஓடுற வரைக்கும் அது வாட்டுக்கு ஓடும். ஏன்னா பட்டாசு கம்பெனிக்கு தான் ஓடுறாங்க போல், அங்கே தான் வைக்கிறான். ஏன்னா இந்த தண்ணி பிரச்சனை வந்து இந்த எட்டு வேலை வைக்கிறது. ஏன்னா அது இரும்பு எட்டா. ஆமாம். அதனால அது 8 வேலையே வைக்காது. அதுவும் அந்த இரும்பு ஏசி வண்டி உள்ள போகிறது அதில் ஏசிலாம் கிடையாது. கர 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 கரன்னு இருக்கும். அது மாதிரி இந்த இன்ஜினை தூக்கி அதில் வைக்க முடியாது. வேற அப்படியா? இப்போ
பேசி இன்ஜின் இறக்கிட்டு சரி நம்ம இந்த இன்ஜின் இன்னும் சும்மா இன்ஜின் இருக்குதுல்ல விக்டா இன்ஜினை தூக்கி வைக்கலான்னா வைக்க முடியாது. அதே மாதிரி விக்டா பாடியில் ஃபேஷன் இன்ஜினை தூக்கி வைக்க முடியாது. அதுக்கு பெட்டு வருதுல்ல அந்த இது வண்டி இன்ஜினை உக்காடுறது, இதுக்கு வேற அதுக்கு வேற இடம். அந்த பாடியில் தான் அது உக்காரும், இந்த பாடியில் தான் அது உக்காரும். அம்பாசிடர் மாதிரி செய்யணும். எவ்வளோ தோல் பார்க்குது ஓட்டில்? இது டோல்கேட் தாண்டினா தான் வரும். டோல் வருமானு அங்கே? ஆமாம், இது விராலி மலை டோல். அந்த டீ கடை எங்கே இருக்குன்னு நினைக்கிறேன்? நம்ம எதிரில் ரூம் போட்டோம்ல, ஆமாம், அது ஆப்போசிட்டில். ஓட்டியா? இன்னும் கொஞ்சம் தள்ளி வரும், ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி வரும். விஜயகாந்த் இறந்தப்போ நம்ம வந்து ரூம் போட்டோம். திருச்சிக்கா? ஆமாம், அந்த இடம் ரெஜிஸ்டர் பண்ண வந்தோம்ல. ஆமாம். அப்போ விஜயகாந்த் இறந்த அன்றைக்கி தானே நம்ம கிளம்பிட்ட நைட்டு. அன்றைக்கி நைட்டானு இறந்துட்டாரு. ஆமாம். அவருக்கு மறுநாள் எடுத்தாங்கல்ல, ஃபோனில் பார்த்துட்டு. அப்போ 2வது இடம் முடிக்கும் போது நீ வரல, நான் தான் வந்தேன். வேற எங்கே சவாரி சவாரி இருக்குல்ல, அந்த வாட்டி அதிகமான கட்டணவனை கூட்டு போகலாம் தான் கூட்டு போட்டேன். அப்போ தான் இதை முடிச்சுட்டு நேரம் அப்படியே குற்றாலம் போனோம். குற்றாலம் போயிட்டு ஊரில் 2 பெட்டு எடுத்துகிட்டு போனோம். இங்கேருந்து அந்த பெட்டு எடுத்து போய் வீட்டில் போட்டு வண்டி இந்த வண்டி எடுத்துன்னு போனீங்க? I-20. I-20ல நம்ம போனோம். அதான் அவங்க கூட போனது I-20 தான். சூப்பரான வண்டி பார்த்து வித்துட்டு ஆனால் சூப்பரான வண்டி தெரியுமா I-20? அந்த வண்டி அதே I-20 அவனுக்கு மட்டும் சீஸ் ஆகி போச்சு. யாருக்கா? அவனும் I-20 தானே கொடுத்தான் பழனி ரோட்டில். ஆமாம் ஆமாம், அதே மாடல் வண்டி அதே தான் எடுத்துகிட்டு போனான். அவன் எதுவும் தண்ணி கிட்டி பார்க்காம ஓட்டானலான்னு தெரில பைத்தியக்காரன். அந்த ஆள் இப்போ கூட என்ன சொல்கிறான், வியாபாரி இப்படி கொடுக்கலாமான்னு கேட்குறான். நம்மள தெரிஞ்சா கொடுத்தான், நீ எடுத்துகிட்டு போன நல்லா தானே போச்சு வண்டி. அப்படியே எடுத்தான், நல்லா இருக்குதுன்னு நான் எடுத்தாங்கம்மா. அது வேலை பார்க்குறான்னு யாருக்கு தெரியும்? நம்மள மெக்கானிக்காக நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபரு பண்ண காப்பி அனுப்புனா ஒரு 5 ரூபா வரணும்னா லைசன்ஸ் அனுப்பிச்சிக்கிறான். 60,000 ரூபா லாஸ் ஆகிட்டானா. அதில் கொடுத்தவங்ககிட்ட இதுவாகி கேஸ் ஆகி போச்சு. இப்போ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது கொடுத்தா தான் அவன் 5 ரூபா கொடுப்பான். ஆமாம், அவன் கொடுக்கல. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கொடுக்கலாம். இப்போ 5 ரூபா அவன் சாப்பிட்டானே போயிடுச்சு. ஆமாம், அவனுக்கும் போயிடுச்சு. என்ன கட்டியிருந்தான்ல, ஆமாம், அவன் தானே கட்டிட்டு போயிருப்பான் 5 ரூபாவை. அவனும் கட்டியிருப்பான். நம்ம குத்தனா அங்கே வாங்கி கொடுப்பான். இப்போ யாருக்குமே இல்லாமல் இருந்தாலும் பண்ணிட்டான். கேட்டா எனக்கு வந்து இதுவாச்சு. அதனால அவன் தனியாக போய் வாங்கிட்டு இருப்பான் இவனை. இல்லை ஸ்டேஷன் பஞ்சாயத்து ஆகி போச்சு. அப்படி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறான். அதான் சொல்கிறேன், அனுப்பிச்சிக்கிறான். அட போடான்னு விட்டான், அவள் தான். ஜெயிலில் பிடிச்சி போடலையா? நம்ம என்னத்த சொல்கிறது, நம்மளே வண்டி எடுத்துகிட்டு வரோம்.